வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஏண்டா மலர், என்ன பார்ட்னர்? கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சுடிதாரே போட்டுக்கோங்கடா. சாரி தான் கட்டியாகணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. இன்னைக்கு அழப்பில்ல பார்ட்னர், அதனால பட்டுச்சாலை கட்ட சொல்லி சொன்னாங்க, அதான் கட்டினேன். சரிடா சரிடா, ஆனால் எப்பவும் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அதையே போட்டுக்கோங்க. என்ன? சரிங்க பார்ட்னர். சேலை உடுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. இந்த பழகுனா சரியா போகும். அதான் சொல்கிறேன். சரி, நேரம் இருக்கா? போதுமா? பார்ட்னர் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ட்னர். எது கொஞ்ச நேரமா? ஆமா பார்ட்னர், கஷ்டப்பட்டு இந்த சேலையை கட்டிட்டேன்னு வைங்க. ஆனா ப்ளீச் வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது. மைனியை கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம். கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அக்காவை கூப்பிடாம ஏன் என்ன கூப்பிட்டீங்க? கொஞ்சம் காலங்காத்தாலேயே காதல் பாடம் கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தேன் பார்ட்னர். அப்படியா? சரிதான். ஏண்டா இங்க ஒரு சேஃப்டி பின் குத்திக்க வேண்டியதுன்னு அப்படி முன்னாடி முடமுடப்பா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் பார்ட்னர். இல்லடா, குத்திக்கிட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும், அப்படியே ஸ்டிஃபா நிற்கும், அதுக்கு தான். அது நிக்க கூடாது பார்ட்னர், அப்பப்ப கலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களை ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சரி பண்ண சொல்ல முடியும். ரைட்டு, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல. ஆமா பார்ட்னர், ஒரு முடிவோட தான் இருக்கேன். சீக்கிரமா எப்படியாச்சும் உங்களை என் முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கிடணும். சரி வச்சுக்கோங்க. ஆமா, அப்படி செஞ்சுக்கிடணும்னு நேத்து மைனி சொல்லி விட்டாங்க. அதானே, அவளுக்கு வேற வேலை இல்லை. எங்க மைனி நல்ல மைனி பார்ட்னர். ஆமாமா, நல்ல மைனி தான். 2 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா சரிதான். ஒத்துமையா இருப்போம். நாங்க 2 பேரும் சண்டையே போட்டுக்கிட மாட்டோம். என்ன பார்ட்னர்? சரிடா சரி. நல்ல ப்ளீச் சரி பண்றீங்களே பார்ட்னர். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல சேலை கட்டுறதுக்கே உங்களை கூப்பிட்டு இருந்திருப்பேன். ஆத்தாடி, காலங்காத்திலேயே மனுஷனுக்கு அவ்வளவு சோதனைன்னா தாங்காதுல்ல. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். சேலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ளீச் சரி பண்ற சின்ன சின்ன வேலையே கொடுங்க. இதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னது கஷ்டமா இருக்கு பார்ட்னர்? குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறதா? ஆமா ஆமா. அப்படின்னு போதும் பார்ட்னர், எந்திரிங்க. சரி, உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏண்டா இந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் ஒன்று வாங்கிக்குவோமா? எது பார்ட்னர்? இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதா? ஆமாடா, இப்போ பார்லர்ல அது வச்சு தானே சாரி ப்ளீட்டிங்லாம் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாம? என் கூட பிறந்த ஒருத்தி இருக்கல்ல. பார்ட்னர் மைனி அப்படினா சாரி எல்லாம் ப்ளீட்ஸ் அத வச்சு தான் வைப்பாங்களா? ஆமா, பட்டுச்சாலையெல்லாம் கட்டும்போது இந்த சாரி ப்ளீட்டிங்லாம் கரெக்டா நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு ஒரே இழுத்து விட்டுருவா. பார்ட்னர் அப்படினா இப்ப அது இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து நீட்டா வச்சிருவோமா? அத கல்யாணம் முடிச்சு போகும்போதே எடுத்துட்டு போயிட்டா. அதுதானா? என்னடா மைனி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ப்ளீட்டிங் வச்சு சாரி கட்டறாங்களேன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு அப்புறம் பூ வைக்க வரும்போதெல்லாம் இதே பேச்சு தான் எங்க பக்கத்து வீட்டுல. அந்த கல்யாண பொண்ணு ஒத்தையில சாரி கட்டியிருக்கு, எப்படி நீட்டா கட்டியிருக்குன்னு பாத்தியா அப்படினே பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கம் பக்கத்துல. ஆமாமா, எங்க அக்காவும் சொன்னா அதை பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்கன்னு. அவளுக்கு அதுல ஒரு பெருமை. பார்ட்னர் அப்படினா எனக்கு ஒன்னு வாங்கிடுவோம் பார்ட்னர். கடையில இருக்குடா, எடுத்துட்டு வரேன். சரி, ஆனா அது வாங்கிட்டா நீங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணி விட மாட்டீங்கல்ல? இப்போ என்ன, அந்த ஸ்ட்ரைட்னரை வச்சு நான் பண்ணி விடுறேன், அவ்வளவுதானே? அப்ப சரி பார்ட்னர். என்னம்மா? அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணுமா? அப்படின்னு யார் சொன்னது? பாட்டி. எங்க ஆத்தாளுக்கும் வேற வேலை இல்ல. புதுசா வந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசினா அந்த பொண்ணுக்கு சங்கடமா இருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க எங்க ஆத்தாளும் அக்காளும். பார்ட்னர், அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு கேளுங்க பார்ட்னர். என்னடா சொன்னீங்க? ஒரு வாரிசு போதுமா, நான் 2 வேணா பத்து தரேன்னு சொன்னேன். ஆனா நீங்க அவங்களுக்கும் மேல. பார்ட்னர், நம்ம ஹனிமூன் போவோமா? டேய், நேத்து நான் நைட் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்ட்னர், நம்ம போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வருவோம். அப்படியா? அப்படின்னா சரி, போகலாம். எங்க போகலாம் சொல்லுங்க. எங்க வேணாலும் போகலாம். சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு வாரத்துக்குள்ள. என்னடா? சரி பார்ட்னர், சரி போதும், எந்திரிங்க. ரொம்ப நேரமா உட்கார வச்சுட்டேன் உங்களை. போதுமா? ஆசை தீர்ந்ததா? அது தீரவே இல்ல பார்ட்னர், தீரவும் தீராது. இப்ப போதும், எந்திரிங்க. சரிடா பிள்ளை, நீங்க முன்னாடி போய் அக்கா கூட ஆத்தா கூட எல்லாம் பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன? இப்பவே வா பார்ட்னர், மணி 8 தான் ஆகுது. ஆமா, ஒரு சின்ன வேலை தான், சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துருவேன். உங்க அண்ணன் ஆச்சி எல்லாரும் வர்றதுக்குள்ள வந்துருவேன். சரியா? சரி. குழந்தைனார் எந்திரிச்சிட்டாரா? 8 மணிக்கு குறைஞ்ச தலைவர் எந்திரிக்க மாட்டாரு. மணி 8 ஆச்சு இல்ல, இப்ப எந்திரிச்சிருப்பாரு. சரி, அப்ப பாத்துக்கிறேன். டேய், என்னடா பாத்துக்கிறீங்க? பார்ட்னர், அது எனக்கும் என் குழந்தைனாருக்கும் உள்ள ஒரு டீலிங். அப்படியா? சரி சரி, அப்ப பாத்துக்கங்க.
அப்புறமா என்ன பண்ணுவா தெரியுமா? காளமாட்டை விட்டு முட்டை விடுவா, பாலில் விஷத்தை கலந்து குடிக்க வச்சு கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. ஒன்றும் வேலைக்காகாது. படையப்ப வந்து தாலியை கட்டிடுவான். ஆ அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருமா, இவ அந்த கல்யாண கேசட்டையே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. அப்புறம் இவங்களுக்கும் புள்ள பிறந்து அவங்க அண்ணனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பையன் இந்த புள்ளைய லவ் பண்ண வச்சு என்னென்னமோ பண்ணி பழி வாங்குறதுக்கு பாப்பா. ஆனாலும் பழி வாங்க முடியாது, படையப்பா தான் ஜெயிப்பாரு. அப்படித்தானே? ஆமா, அந்த 6 படையப்பனே அவர் பக்கம் தானே இருக்காரு, அதனால தான். ஆமா போ. நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஊர் தேட்டருக்கு அந்த படம் வந்தது, உங்களை எல்லாம் இடுப்புல வச்சு தூக்கிட்டு போனோம், வரிசையா அம்பிட்டு வரும். அப்படியா பெரியம்மா? ஆமா, முன்னாடியெல்லாம் தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன கூட்டமாக இருக்கும் தெரியுமா? இப்போ மாதிரிலாம் ப்ரீ புக்கிங்லாம் கிடையாது. வரிசையில் நின்று தான் டிக்கெட் வாங்கணும். ஒரே அடிதடி சண்டையாக கிடக்கும் பொம்பளை ஆளுகளுக்குள்ளேயும். சரி, எல்லாரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த சன் டிவிக்காரன் அந்த படத்தை வாங்கி வச்சிருக்கான், வச்சுக்கிட்டு பூஜை தான் பண்ணுறானா என்னன்னு தெரியல, போடவே மாட்டேங்கிறான். கொரோனா டைமில் ஒருக்க போட்டான், அவ்வளவுதான். அதானே? சரி பாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அம்மா, மலர் பிள்ளை எந்திரிச்சிட்டாளா? அப்பதே எந்திரிச்சிட்டாத்தா. குளிச்சுட்டு சேலை கட்டிக்கிட்டு இருந்தா, நான் போகையில. அப்படின்னா பேத்தி பிள்ளை ரெடி ஆகிட்டு தான் இருப்பா. வரட்டும் வரட்டும். ஏன் தே பாப்பா, என் பேரனும் என் பேத்தி பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா நேற்று நைட்டு? கேட்டையா? அது எப்படித்தான் நான் கேட்கறது, எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. ஆட, அதுக்கு தான் சாடமாடையா கேட்கறதுக்குன்னு ஒரு கோட் வேர்டு இருக்குல்ல. என்னது பாட்டி, எதுக்கு கோட் வேர்டு? மலரு வா, சேலையை கட்டி முடிச்சாச்சா ஒரு வழியா? நல்லா மடிப்பு வச்சிருக்கே. நல்லா இருக்கா மைனி? உங்க தம்பி தான் வச்சு விட்டாரு. சரிதான் சரிதான். பாட்டி, நான் வரும்போது என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பாட்டி அது? என்ன கோட் வேர்ட்? அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. ஏத்தே பாப்பா கேளு. எப்போத்தா சாட மாதிரியா கேளுத்தா. இரு, நீ விட மாட்ட. என்ன மைனி, 2 பேரும் என்னமோ பேசிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியாம. அது மலரு வேற ஒன்றும் இல்லடா. நைட்டு நல்லா தூங்குனியா? தூங்கவா? எங்கிட்டு கூடி தூங்க? விடிய விடிய தூங்கவே இல்லை நானும் உங்க பிள்ளையும். ஏன்டா தாயி தூங்கல? என் பேரன் தூங்க விடலையா? இல்ல பாட்டி, நான் தான் உங்க பேரனை தூங்க விடல. என்ன பாட்டி ஒரே சிரிப்பா இருக்கு? எங்க போயிட்டா பேத்தி பிள்ளை? உன் பேரன் வந்து இழுத்துட்டு போயிட்டான். கேட்டையா என் பேத்தி சொன்னதை? விடிய விடிய தூங்கவே இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். இவ தூங்க விட்டுருக்க மாட்டான். நேற்று நைட்டு உன் பேத்தி எனக்கு குட் நைட்டு சொல்லிட்டு போன வேகத்தை வச்சே நான் நினச்சேன். அப்படின்னா அடுத்த வருஷம் வீட்டில் தொட்டில் கட்டிடலாம். ஆ, கட்டு கட்டு கட்டி போடு. அப்படியாவது ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறேன்னு சொல்லி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காம வீட்டில் இருந்து உன் கொள்ளு பேரனே பேத்தியாவோ கொஞ்சிக்கிட்டு பிறகு எனக்கு அதை விட வேற என்ன வேலை? பாப்பா சொல்ல மறந்துட்டுனத்தா, குமாரம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம் வரையா? ஆமாம், சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நானே போகணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஆத்தா, இப்போ அங்கே எங்கள் வீட்டில் இருந்து ஆளுங்க வந்துடுவாங்கல்ல. அதான் வீட்டில் மலர் இருக்கா, ஐயா இருக்காருல்ல, வா நம்ம போயிட்டு விசுக்குன்னு வந்துடுவோம். அப்புறம் உங்கள் வீட்டு ஆளுகள்லாம் வந்தாச்சுன்னா அழப்பு அப்படி இப்படின்னு முடிஞ்சாச்சுன்னா நீ வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுவும் சரிதான். சரி வா போவோம். வா ஏந்திரி வா. என்ன பார்ட்னர், என்னாச்சு? எதுக்கு என்ன வாயை பற்றி இழுத்துட்டு வந்துட்டீங்க? நீங்க அங்க என்னடா பேசிட்டு இருந்தீங்க? என்னைய நேற்று நைட்டு நல்லா தூங்குனையான்னு உங்கள் பெரியம்மா கேட்டாங்க, அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டேய் மலர், இதுக்கெல்லாம் எப்படியா பதில் சொல்றது? இப்படி எல்லாரும் உட்காந்துருக்கும் போது இப்படியா பேசுறது? விடிய விடிய தூங்கல, நான் அவரை தூங்க விடலன்னு எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? ஆமா தானே பார்ட்னர், நம்ம 2 பேரும் விடிய விடிய தூங்கவே இல்லைல்ல, கதை பேசிக்கிட்டே இருந்தோம், பாட்டு பாடி விளையாண்டோம். சரி, அப்படின்னா இதையும் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறீங்களா? அதைத்தான் நான் சொல்ல போனேன், அதுக்குள்ள வாயை பத்தி இழுத்துட்டு வந்துட்டீங்க. மலர், அவங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போனாலே போதும்டா, அவங்க புரிஞ்சுக்குவாங்கடா. வெக்கப்படணுமா? அதானே பார்ட்னர் எனக்கு வராது. அது சரி. எப்படி வெக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருங்க பார்ட்னர். ஒன்றும் இல்லை, அதுக்கு பெருசா ஒன்றும் ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. தலையை குனிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போனா போதும், அதுக்கு பேர் தான் வெக்கம். அவ்வளவுதானா? நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். ஐயா, என்ன நினைச்சீங்க? அது முகமெல்லாம் நல்ல செவக்க, வாயில ஒரு விரலை வச்சு கடிச்சுக்கிட்டே, கால் விரலால தரையில அப்படியே கோலம் போட்டுக்கிட்டே அப்படியே மெல்ல நிமிந்து பார்க்கணும், அதானே வெக்கம். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன், கதையில எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு அதிசய பிறவி, அபூர்வ பிறவி தெரியுமா? அப்படியா? ஏன் பார்ட்னர்? மலர் ப்ளீஸ்டா, யாராவது இப்படி இனிமேல் கேட்டாங்கன்னா என்ன, இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க ஆட்சி வருவாங்கல்ல, கண்டிப்பா கேட்பாங்க. தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிருங்கடா, போதும். இந்த இப்படி தலையை குனிஞ்சுக்கிடணும், அப்புறம் ஆச்சி அப்படியே லைட்டா நிமிந்து பார்த்துட்டு
வாங்க ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறேனுமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான், இதுக்கு பேர் தான் வெக்கம். அசால்ட்டா பண்ணிடுவேன் பார்ட்னர். எங்க இப்போ நீங்க தான் எங்க ஆச்சி, கேளுங்க. அதுக்கும் நான் தானா? கேளுங்க பார்ட்னர். சரி, நான் தான் இப்போ உங்க ஆச்சி. ஏத்தே மலரு, நைட்டு தூங்குனியாத்தே? வாங்க ஆச்சி. பார்ட்னர் கரெக்டா பண்ணிட்டேனா? போதும்டா போதும், பர்ஃபெக்டா இருக்கு. சரி இப்படியே பண்ணிடுறேன். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே. சரியான பிள்ளை. அம்மா எப்படா போனா? இப்பதான்ப்பா போனாங்க. நான் அங்கிருந்து வந்தேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் சமையல் பண்ணிட்டு உமாவையும் அனுப்பிட்டு உங்களுக்கும் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. என்னால எல்லாருக்கும் சிரமம் என்னடா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நம்ம நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு போகணும்னு நினைங்க. உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டேனடா அப்பா. அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னடா ஒன்றும் இல்லை, இனிமேல் இதை எப்படி சரி பண்ண முடியும் சொல்லு. அப்பா நீங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசி டென்ஷன் ஆகி மறுபடியும் உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துடக்கூடாதுப்பா. பேசாம எப்படிடா தாயி இருக்கிறது? நடந்தது என்ன சின்ன விஷயமா? நேத்து நீ வீட்டுக்கு போயிருக்கிற நேரத்துல என் சிநேகிதங்கள்லாம் வந்தாங்க. நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு எல்லாரும் அதை பத்தியே துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்கடா. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிப்பேன்? நல்லா ஜம்பமா பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிட்டோம். அதே மாதிரி நல்லபடியா வாழ்ந்தா தானே நமக்கு ஒரு கௌரவம். அப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பேசலாம்ப்பா இதை பற்றி. என்ன செய்ய போறோம்னு ஒன்னும் புரியல. உங்க அம்மா வேற என்ன முடிவு எடுத்திருக்காளோ தெரியல. மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கா. மாமா, மாமா உடம்புக்கு இப்ப எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லைங்களா? இன்னும் சாகாமத்தான் இருக்கேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் குறையலையா? நீங்க என்ன சின்ன தப்பா பண்ணிருக்கீங்க கோபம் குறையிற அளவுக்கு? என் புள்ள வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்களே. மாமா, நீங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு அனுபவமும் அதிகமா இருக்கும். நடந்து முடிஞ்சதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காதீங்க மாமா. இனிமேல் நடக்க போறதை பத்தி யோசிப்போம் மாமா. அதான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் கிடக்கேன். நீங்க நல்லபடியா குணமாகி முதல்ல வீட்டுக்கு வரணும் மாமா. ஒரே ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மாமா. நான் எந்த தப்பும் பண்ணல, மனசறிஞ்சு. கடவுள் சத்தியமா யாரையும் ஏமாத்தவும் இல்லை. ஐசு மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் மாமா. உங்க மேலையும் அத்தை மேலையும் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். யாரு என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களோ தெரியல மாமா. ஆனா நான் இப்போ உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நான் வாங்குற சம்பளம் என்னன்னு ஐசுக்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்கங்க. அது நம்ம மதுரையில ஒன்றும் குறைஞ்ச சம்பளம் கிடையாது. உங்க பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம மனம் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன் மாமா. இந்த வருஷத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிடலான்னு தான் இருக்கேன். உங்க வீடு அளவுக்கு பெரிய மாளிகை மாதிரி கட்ட முடியலைன்னாலும் ஐசுக்கு எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான சின்ன வீடை என்னால கட்ட முடியும் மாமா. உங்க வீட்டுல ஐஸ்வர்யாவை நீங்க எப்படி சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னாலையும் பாத்துக்க முடியும் மாமா. நான் வாங்குற சம்பளத்துக்கு என்னால எப்பயோ வீடு கட்டியிருக்க முடியும். எங்க அப்பா வாங்கி வச்சிருந்த கடன் கொஞ்சம் இருந்தது, அதையெல்லாம் அடைச்சு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் செஞ்சு போட்டதுல இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்படியும் மனம் வாங்கி போட்டிருக்கேன். அதான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிச்சிருவேன் மாமா. நீங்க ஏமாந்துட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட இப்ப நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா இருக்க பாருங்க மாமா. நீங்க தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தா மட்டும்தான் மாமா அத்தையை சமாதானப்படுத்த முடியும், ஐஸ்வர்யாவையும் சமாதானப்படுத்த முடியும். இப்போ வரும்போது டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். நாளைக்கு கிளம்பும் போது சொல்லுங்க மாமா, எந்நேரம் கிளம்புறீங்க, நல்ல நேரம் பார்த்துட்டு சொல்லுங்க மாமா, வண்டி கொண்டு வரேன். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஆறாமற உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க மாமா. அத்தைகிட்டையும் கலந்து பேசுங்க மாமா. அப்புறம் இன்னமும் உங்க நம்பிக்கைக்குரிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசுங்க. அப்பதான் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே புரியும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற மனநிலையும் கிடைக்கும். நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க மாமா. ஐசு, என்னப்பா? அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வரும்போது அப்பாவோட செக் புக் எடுத்துட்டு வர சொல்லுடா. எதுக்குப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் இவர் எவ்வளவு செலவழிச்சிருக்காருன்னு கேட்டு அதுக்கு உண்டான தொகையை செக்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். ஐஸ்வர்யா, அதெல்லாம் வேண்டாமா, நீ அப்பாவை பார்த்துக்கோ, நான் வரேன். உடம்ப பார்த்துக்கோங்க மாமா. செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் வெளியே போயாச்சு. ஐயா மட்டும்தான் இருக்காரு, அவர் வாசல்ல உட்காந்துருக்காரு. குழந்தைனார் தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூமோட கதவை பேய் மாதிரி போய் தட்டி விட்டு வந்தாச்சு. எந்திரிச்சிருப்பாரா? எந்திரிச்சேன்னா இங்கிட்டு தான் வந்தாகணும். வரட்டும், வச்சுக்கிறேன். வருது குட்டி பிள்ளை, எந்திரிச்சிருச்சு போலையே. இந்த டிவி ரிமோட் எங்க இருக்கும்? யாருக்கிட்ட கேட்கலாம்? அக்கா,
அக்கா, ஆத்தா. என்ன ஒரு சத்தத்தையும் காணும். நம்ம கூட்ட கூட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவா ஆத்தா. இன்னைக்கு என்ன ஆளை காணும்? வீட்டுல இல்லையோ? ஊர் சுத்த போயிட்டாலோ காலங்காத்தால? போக மாட்டாளே நேரத்துக்கு. ஓய் அத்தோய். என்னடா? ஆமா, இந்த ஸ்பேனர் எதுக்கு நம்மளை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடிருச்சு? ஹ, பயந்துருச்சா? அதான் நான் பார்த்தேன். அப்படியே பயத்திலேயே வச்சிருக்கணும்டா எம்கே. இந்த வரேன். எம்கே என்ன டெரர், அப்படி இருக்கணும். கொழுந்து பிள்ளைங்க தேடி வருமா? வரட்டும், இன்னைக்கு இருக்கு. வருது வருது வருது. வாடி பிள்ளை வா. ஏ ஸ்பேனர், ஒரு காஃபி. பாருடா, முட்டுச்சந்துக்குள்ள பெருச்சாளி ஓடுற மாதிரியே ஓடுது. இந்த வரேன், விட மாட்டேனே. இந்த எம்கே தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு காஃபி கொடுக்காம இந்த ஸ்பேனர் எங்க குறுக்க முறுக்கம் ஓடிட்டு இருக்கு? வருது வருது, கொழுந்து பிள்ளை இங்கேயும் வருது. ஏய் ஸ்பேனர், வீட்ல எல்லாரும் எங்க? அடிங்க, எங்க ஓடிட்டே இருக்குது? இந்த வர்றேன், புடிச்ச மண்டையில 4 தட்டு தட்டுனாதான் சரியா வரும். குட்டி பிள்ளை மறுபடியும் இங்க வருது. இன்னைக்கு உனக்கு இருக்கு, வா. ஏய், அது என்ன கூப்பிட கூப்பிட ஓடிட்டே இருக்க? காஃபி கேக்குறேன்ல. அம்மா வீட்ல எங்க யாரையும் காணோம். பாரா, இன்னைக்கு உனக்கு கொன்னுட்டேன்னு வை. ஏய் நில்லு நில்லு. ஏய் இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எதுக்கு நான் கேட்க கேட்க பதில் சொல்லாம ஓடிட்டே இருக்க? நீங்க தானே குழந்தைனாரே சொன்னீங்க நேத்து, நான் இந்த பக்கம் வந்தா நீ அந்த பக்கம் போயிடணும், நான் அந்த பக்கம் வந்தா நீ இந்த பக்கம் வந்துடணும்னு. நீங்க சொன்னதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா சொல் பேச்சு கேட்கறேனா நானு? உங்களுக்கு நான் நல்ல மைனியா இருக்கேனா? என்ன என் வேர்டு எடுத்து எனக்கு ரிவீட் அடிக்கிறியா? அப்படின்னா இந்த முழிய உருட்டி உருட்டி நட்டிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் எங்க அண்ணனோட வச்சுக்கோ. என்ன? சரி. எங்க போயிருக்காங்க வீட்ல எல்லாரும்? யாரையுமே காணோம். தெரியாது, என்கிட்ட யாரும் சொல்லிட்டு போகல. ஆமா, நீ என்ன இந்நேரத்துல டிப்டாப்பா ரெடி ஆகி எங்க கிளம்புற? இன்னைக்கு எங்களுக்கு அழைப்பு. ஆஹா, சரி. அழைப்பெல்லாம் அப்புறமா கொண்டாடலாம், அப்புறமா சாப்பிடலாம். முதல்ல எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். பாலெல்லாம் தீர்ந்து போச்சு. வாட்? பாலெல்லாம் தீர்ந்து போச்சா? இந்த எம்கேக்கு காஃபி போடுறதுக்கு பால் இல்லையா இந்த வீட்ல? ஆமா, பால் இல்ல. பால்காரர் இனிமேல் வரமாட்டாராம். சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருவாராம். எனக்கு இப்ப காஃபி வேணும். இங்கனக்குள்ள பக்கத்துல கடை இருந்தா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க குழந்தைனாரே. நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். அப்புறம் மைனின்னு ஒருத்தி, நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு நேரம் உங்க கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் எடுத்துட்டு வாங்க, நான் போட்டு தரேன். உங்க கடையில காய்கறி மளிகை ஜாமான்லாம் விற்கிற டிபார்ட்மெண்ட் 6வது மாடியில இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. காலங்காத்தால அவ்வளோ தூரம் போய் அந்த பால் பாக்கெட் எடுத்துட்டு வந்தா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஓடி போய் பால் பாக்கெட் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். யாருக்கும் அக்கறை இல்லை இந்த வீட்டில். என் குழந்தை நேரம் தூங்கி எந்திரிப்பாரு, காஃபி போட்டு கொடுக்கணுமேனு ஆளாளுக்கு ஒரு திக்குக்கு கிளம்பியாச்சு. செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி, எங்கடா தங்கம் போற? கண்ணுக்குட்டி. ஆமா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் ரூம் கதவை தட்டி என்னை எழுப்பி விட்டது யாரு? என்னது? என் கொழுந்தனார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் தூக்கத்தை கலைச்ச அந்த குற்றவாளி யாரு? ஒருவேளை பேயா இருக்குமோ? நில்லு, எங்க போற கருப்பட்டி? ஏய், இந்த கருப்பட்டின்னு கூப்பிடாத. உங்க ஆத்தா உன்னை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நானும் அப்படியே கூப்பிட்டேன். சரி, நம்ம வேணா வெள்ளக்கட்டின்னு கூப்பிடுவோம். சரி, இப்ப என்ன, உனக்கு காஃபி தானே வேணும்? என்கிட்ட கேளு. மைனி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு கேளு. நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன் கையில காஃபி வந்து நிற்கும். அப்படி போடு சக்கே நானா? அதான் நான் பார்த்தேன். என்னடா இந்த பெருச்சாலி முட்டுச்சந்துக்குள்ள முட்டிக்கிட்டே ஓடுதேன்னு. எப்படி நான் ஒன்ன மைனின்னு கூப்பிடணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. காஃபி வேணுமா வேண்டாமா? வேணாம், நான் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சுக்கிறேன். தள்ளு. ரொம்ப ரோசக்கார கருப்பட்டியா தான் இருக்கும் போல. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். யாரை கேட்டு பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன், இஷ்டத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. வீட்டுக்கு மூத்த மருமக நீயாவது பொறுப்பா இருப்பேன்னு நினைச்சேன். உங்க அத்தைக்கு தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. இன்னும் பீரோ எடுக்க பாத்திரம் எடுக்கன்னு கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனது தெரிஞ்ச போச்சு, கொலையே பண்ணிடுவாரு. கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கே இவ்வளவு பேச்சு, கூட்டிட்டு போன இடத்துல பிள்ளைய தொலைச்சு போட்டோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதான நானும் என்னடான்னு யோசிச்சேன். நம்ம இது வரைக்கும் தொட்ட காரியம் வெற்றியாகாம இருந்தது இல்லையே, இப்ப என்னடா தொட்டதெல்லாம் நட்டமாகுதேன்னு நினைச்சேன். விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்ல தெரியுது பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல? இல்லப்பா, பக்கத்து வீட்டுல கல்யாணம் காட்சின்னு நடக்கும்போது இவங்கெல்லாம் போகும்போது பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு அப்ப போக முடியும். பிறகு மறுபடியும் ஏதாவது பயந்துருச்சுன்னா
ஏன் வீட்டுல உன் பொண்டாட்டி ஒருத்தி தான் இருக்காளா? 3 பொம்பளைங்க இல்ல? யாராவது ஒரு ஆள் கல்யாணத்துக்கு போக வேண்டியது, மீதி 2 பேரும் பிள்ளைக்கு பாதுகாப்பா வீட்டுல இருக்க வேண்டியது. இதை கூட நான் சொல்லி தரணும்? சரிங்க சரிங்க விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ஆமா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் ஒன்னே சொல்லணும். அதையெல்லாம் விடுங்க. பிள்ளைக்கு ஏதோ மாப்பிள்ளை பாத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆ, ஏம்மா நல்ல வேலை, மாமியார் அப்படி பேச்ச மாத்திட்டாங்க. மாப்பிள்ளை யாரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்கறாரு, எல்லாமே சொல்லுங்கப்பா. ஆ, மாப்பிள்ளை என்னோட தொழில் பார்ட்னரோட ஒரே பையன். பேரு சந்தோஷ். பையன் இப்ப அமெரிக்காவில் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான். அவன் இங்க வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நானும் என் பார்ட்னரும் பேசி முடிச்சிருக்கோம். ஐயோ, இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு எப்படி சொல்றது? நம்ம சொன்னோம்னா ஒருத்தரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களே. என்னோட தொழில் பார்ட்னர் அவன் பிள்ளையோட போட்டோவை காமிச்சான். எனக்கு நல்ல திருப்தியா தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் பாக்குறதுக்கு பையனோட இப்ப உள்ள போட்டோவை அனுப்ப சொல்லியிருக்கேன். அனுப்புவாங்க, வந்த உடனே எல்லாருக்கும் காட்டுறேன். எப்பா? என்னடா கண்ணு, நிலா கண்ணு, சொல்லு. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏன்டா, படிப்பு முடிய போகுதுல்ல, காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்ல. என்ன சொல்லலாம்? எப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. நான் எப்போ உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஏண்டா, நீயே இவ்வளவு யோசிக்கும் போது அப்பா அதை பத்தி யோசிக்காம இருப்பேனா? உன்னை யார் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறா? நான் வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கேன். அமெரிக்காவில இருந்து அந்த சந்தோஷ் பையன் வந்ததும் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு இதே வீட்டுல தான் நம்ம கூட தங்க வச்சுக்கிட போறேன். நாசமா போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில அதுவும் முடியாதா?